இயக்கத்தை சென்னையிலிருந்து துவங்கி வச்சிருக்கிறாங்க. நாளை நம்முடைய தலைவர்கள் எல்லாம் தமிழகம் முழுவதுமே காலை 9 மணிக்கு அந்த கையெழுத்து இயக்கத்தை அந்தந்த மாவட்டத்தினுடைய தலைநகரத்தில் ஆரம்பித்து வைத்துவிட்டு மாவட்ட தலைநகரத்தில் ஆரம்பித்துவிட்டு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துவாங்க. நாளை கிராமம் வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் செல்ல இருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக நாளையிலிருந்து பூத் அளவில் ஒரு பஞ்சாயத்து அளவில் ஒரு கிராமத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் பொதுமக்களோடு இணைந்து வீடு வீடாக சென்று கையெழுத்தை கலெக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்முடைய வெப்சைட்டை அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவங்க துவங்கி வச்சாங்க. அதுல டிஜிட்டல் சிக்னேச்சர் போடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அந்த வெப்சைட் 6 மொழியில் இருக்கும். தமிழ் மொழியில ஓபன் ஆகும், ஆங்கிலத்தில் இருக்கும், தெலுங்குல இருக்கும், கன்னடத்தில் இருக்கும், மலையாளத்தில் இருக்கும், ஹிந்தியில் இருக்கும். ஸோ இத்தனை மொழிகள்ல அந்த வெப்சைட் இருக்கும். ஏன்னா தமிழகத்தில் கிட்டத்தட்ட கடந்த சென்சஸ் படி சற்றேறக்குறைய 11% மக்கள் மாற்று மொழி பேசுறவங்க நம்முடைய இந்த புண்ணிய பூமியில் இருக்கிறாங்க. அவங்க எந்த மொழியில் வேண்டுமானாலும் சென்று இந்த வெப்சைட் அக்சஸ் பண்ணி கையெழுத்து போடலாம். அவங்க டிஜிட்டல் சிக்னேச்சர் ஒரு கவுண்டா பதிவாகும். நாம டிரான்ஸ்பரன்சிக்காக அந்த வெப்சைட்ல தினமும் எத்தனை பேர் கையெழுத்து போட்டாங்க அப்படிங்கிற கவுண்டர் ஆரம்பிக்கும் போது 0ல இருந்து அது நீங்க பார்க்கலாம். அதுல கவுண்டர் ஓடிக்கிட்டே இருக்கும். அதே நேரத்தில் நாம பிசிக்கலா வாங்கக்கூடிய கையெழுத்துக்கள் எல்லாம் நம்முடைய கட்சி அலுவலகத்திற்கு தொகுப்பாக அது வரும். நம்முடைய நோக்கம் மே மாத கடைசிக்குள்ள 1 கோடி கையெழுத்து வாங்கிய பிறகு நாம நேரடியாக அதை நம்ம ஜனாதிபதி மாண்புமிகு ஜனாதிபதி அம்மா அவங்க எடுத்துட்டு போய் தமிழகத்தினுடைய மக்கள் குரல் என்ன என்பதை சொல்ல நம்முடைய தலைவர்கள் இருக்கின்றார்கள். நாளைக்கு காலையில தமிழகம் முழுவதும் செல்லக்கூடிய நம்முடைய தலைவர்களுக்கு என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு சொந்தங்களே, அது மட்டும் இல்ல, இதை பாரதிய ஜனதா கட்சி எந்த அளவுக்கு கம்பீரமாக இதை எடுத்திருக்கின்றோம் என்றால், அன்பு நண்பர்கள் பத்திரிகை நண்பர்களுக்கு வருகின்ற 23ஆம் தேதி திருச்சிராப்பள்ளியில ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம், இதற்காக முதல் பொதுக்கூட்டம் மார்ச் 23ஆம் தேதி சாயங்காலம் திருச்சிராப்பள்ளியில நடக்க இருக்கிறது. அதன் பிறகு அடுத்த பொதுக்கூட்டம் மார்ச் 29ஆம் தேதி திருநெல்வேலியில, அடுத்த பொதுக்கூட்டம் ஏப்ரல் 5ஆம் தேதி வெள்ளூர்ல, அடுத்த பொதுக்கூட்டம் ஏப்ரல் 12ஆம் தேதி காஞ்சிபுரத்துல, அடுத்த பொதுக்கூட்டம் ஏப்ரல் 19ஆம் தேதி சேலத்துல, அடுத்த பொதுக்கூட்டம் ஏப்ரல் 26ஆம் தேதி சென்னையில, மே 3ஆம் தேதி மதுரையில, கோயம்புத்தூர்ல மே 11ஆம் தேதி அனைத்து தமிழகத்தினுடைய மண்டல்கள், நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மண்டல் இருக்கக்கூடிய பகுதிகளில் அந்தந்த நகரத்தில் பொதுக்கூட்டம் நடத்தப்பட இருக்கிறது. எனக்கு தெரிஞ்சு மே 11ஆம் தேதியே தமிழகத்தினுடைய குரலாக இந்த பொதுக்கூட்டத்தில் வரக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை, சாமானிய மனிதனுடைய குரலை பார்க்கும் பொழுது எனக்கு தெரிஞ்சு முதலமைச்சர் அவர்களே தன்னுடைய முடிவை மாற்றிக்கொண்டு விடுவார் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு.